அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான நாவல். சீரடி யாத்திரைக்கு சென்னையிலிருந்து கிளம்பிய அவர்கள் கோஷ்டியில் பெண்கள் 8 பேர். ஆண் துணைக்கு 9வது நபர் ரங்கையா. டாக்டர் ரேவதி தான் கோஷ்டியின் தலைவி. ரங்கையா தமது குடும்பத்துடன் கிளம்பியிருக்கிறார். மனைவி, தாயார், 2 பெண்கள் என அவர்கள் 5. டாக்டர் ரேவதி தனது தோழிகளான சரோஜா, மரகதம் இருவருடன் வந்திருந்தாள். தனிமையே வாழ்நாள் முழுவதும் துணையாக்கி கொண்டிருந்த சீதா தனியாகத்தான் புறப்பட்டிருந்தாள். டாக்டர் ரேவதி ஓய்வு ஒழிவின்றி 1 வார காலமாக இந்த யாத்திரைக்கு செய்ய வேண்டிய எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டிருந்தாள். பகவான் சாய்நாதனை தரிசித்த பிறகு திரும்பி வர டிக்கெட் ரிசர்வேஷனுக்கு ரயில் மூலம் அகமதாபாத்திலிருந்து தந்தி அடித்து விட்டிருந்தாள். நோயாளிகளை கவனித்த நேரம் போக மீதி நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் டெலிஃபோனில் பேசி யார் யார் என்னென்ன கொண்டு வர வேண்டும், எல்லோரும் காலை எத்தனை மணிக்கு எந்த இடத்தில் சந்திக்க வேண்டும் என்று முன்னதாகவே எச்சரித்து விட்டிருந்தாள். யாத்திரை கோஷ்டியின் காலை டிஃபன் விநியோகத்தையும் அவளே ஏற்றுக்கொண்டிருந்தாள். பகல் சாப்பாடு பெங்களூர்காரி மரகதம் பிசிபெலா அண்ணாவையும் தயிர் சாதத்தையும் பொட்டலமாக கொண்டு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தாள். பிற்பகல் காப்பிக்கு சரோஜா உபயம், மைசூர் பாகு, ஓமப்பொடி. சீதா தான் இரவு சாப்பாட்டுக்காக சுக்கா ரொட்டியும் கத்திரிக்காய் துவையலும் பழங்கள் பிஸ்கட்டுகளும் கொண்டு வர ஏற்றுக்கொண்டாள். ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொதித்து ஆறிய குடிநீரும் கூடவே பிளாஸ்டிக் டம்ளர்களும் கொண்டு வர உத்தரவாகியிருந்தது. அவரவர்கள் படுக்க ஒரு ஜமுக்காலும் தலையணை, போர்வை. பிப்ரவரி மாதம் என்றாலும் வடக்கே குளிரும், சில சமயங்களில் பல்லை கிட்டும் குளிரும் உண்டு என்பது ரேவதியின் எச்சரிக்கை. ஒரு கம்பளி சட்டையும் எடுத்துக்கொள்ளுமாறு கூறப்பட்டது. ரேவதி பலமுறை சீரடி பயணம் செய்து பழக்கப்பட்டவள். அவளது உத்தரவிற்கு யாவரும் கட்டுப்பட்டனர். அவரவர்கள் பொருட்களை அவரவர்கள் தூக்கி கொண்டு நடக்க தயாராக இருக்க வேண்டும். கூடியவரை 3 புடவைகளுக்கு மேல் தேவையில்லை. துவைத்து காய வைத்து உடுத்த சௌகரியமான மெல்லிய துணிகளாகவே கொண்டு வரவும். ரேவதியின் புத்திமதிகளின்படியே கோஷ்டி நடந்து கொண்டது. ரங்கையா குடும்பத்தார் முறுக்கு, அதிரசம், ரொட்டி, பிஸ்கட், பழ வகைகள் என பெரிய மூட்டையே கட்டி கொண்டு வந்து சேர்ந்தனர். ரேவதி பெட்டி, படுக்கை, சாப்பாடு மூட்டை இத்தியாதிகளுடன் தன் மருந்து பெட்டியையும் மறக்காமல் மருந்துகளை நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அவளுக்கு எப்பொழுதும் பிறரை பற்றிய நினைவு அதிகம். ஓடும் ரயிலில் 2 முறைகள் அவள் வேதனையில் துடித்த பெண்களுக்கு பிரசவத்தில் உதவியிருக்கிறாள். பறந்த விமானத்திலே பணிப்பெண் திரைப்பிடிக்க முதல் வகுப்பு பகுதிக்குள்ளே ஒரு ஆண் குழந்தை பெறுவதற்கு ஒரு பெண்ணுக்கு டாக்டராக பணிபுரிந்திருக்கிறாள். இந்த அனுபவங்களின் பயனாக அவள் எங்கே சென்றாலும் சோதனை குழாய், மருந்து பை சகிதம்தான் பிரயாணம் செய்வது வழக்கம். 75 பேர்கள் பகலில் உட்காரவும் ரயிலில் தூங்கவும் வசதியுள்ள பெட்டிகள் கொண்ட நீண்ட ரயில் அது. ரேவதி கோஷ்டியினருக்கு ஒரு பெட்டியின் நடுப்பகுதியில் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜன்னல் அருகே 6 பேர் உட்காரவும், இரவில் மடிக்கப்பட்டு பின்னால் கிடந்த நடுப்பலகையை நிமிர்த்தி ஊஞ்சல் போல் மாட்டிவிட்டால் 6 பேர் படுக்கவும் வசதியாக இருந்தது. மற்ற 2 பெண்களுக்கு நடைபாதை அருகே ஜன்னல் ஓரமாக 2 ஆசனங்கள் கிடைத்தன. மடித்தால் உட்கார நாற்காலியாகவும் நீட்டினால் படுக்கையாகவும் மாறும் ஆசனம். மேலேயும் ஒருவர் படுக்க பலகை இருந்தது. பாவம் ரங்கையா, அவருக்கு பக்கத்து பகுதியில் இடம் கிடைத்தது. பாஷையே புரியாத குஜராத்தி கும்பல் ஒன்றில் வசமாக மாட்டிக்கொண்டிருந்தார் மனுஷன். இவரது பேச்சு அவர்களுக்கு புரியாது. அவர்கள் பேசுவது இவருக்கு கசகசா போல காதுகளில் விழுந்து கொண்டிருந்தது. பீச் ஸ்டேஷனை விட்டு வண்டி புறப்பட்டது. பெட்டியே 2 படும் அளவு உற்சாகத்தில் பெண்கள் பகுதியில் கூச்சலும் கும்மாளமுமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் வறண்டு அடி வயிற்றை பசி புரட்டவே எல்லோரும் வாயடைத்து போய் சாப்பாடு மூட்டைகளை பரிதாபமாக பார்த்தனர். அடுத்த பகுதியில் இருப்பு கொள்ளாமல் ரங்கையா பலமுறை எழுந்து வந்து அவர்களை எட்டி பார்த்தார். முடிவில் ரேவதி கொண்டிருந்த இட்லி மூட்டைகளை அவிழ்த்தாள். பஞ்சத்திலே அடிப்பட்டவர்கள் போல் சீதாவை தவிர எல்லோரும் இட்லியிலும் எண்ணெய் குழைத்த மிளகாய் பொடியிலும் எகிரி விழுந்தனர். சீதா ஒரே ஒரு இட்லியை விழுங்கிவிட்டு பிளாஸ்டிக் டம்ளரில் இருந்த தண்ணீரை குடித்தாள். தண்ணீர் கூட நெஞ்சுக்குள்ளே இருந்து கீழே இறங்க மாட்டாது போன்ற இறுக்கமான உணர்வு. சாப்பிடு, என்ன முழிக்கிற? அன்புடன் டாக்டர் ரேவதி அதட்டினாள். 1 வருஷ காலமாகவே இறுக்க உணர்வுதான். மண்டையே வெடித்துவிடும் போன்ற ஒரு அழுத்தம். யாரிடமும் சொல்லாமலே பல நாட்களாக தன்னுள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள். ரங்கையாவின் 2 பெண்களும் காலேஜ் குமரிகள். சீக்கிரம் நல்ல இடத்தில் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. அதன் பொருட்டு தாயார் தன் 2 பெண்களையுமே கூட கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். ரங்கையாவுக்கு புதிதாக ஆரம்பித்த வியாபாரம் நன்கு தழைத்தோங்க வேண்டும் என்ற கவலை. சீரடிநாதனை தரிசித்து அருள் பெற்று போக கிளம்பியிருந்தார். அவரது தாயார் 70 வயதை தாண்டியவர். சமீபத்தில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சையிலிருந்தும் பிழைத்து எழுந்திருந்தார். சிகிச்சையின் போது மேற்கொண்ட வேண்டுதலை நிறைவேற்ற புறப்பட்டு விட்டார்.
மரகதம், சரோஜா இருவரும் இதுவரை சீரடி ஸ்தலத்தை பார்த்தவர்கள் இல்லை. அதன் மகிமையை மட்டும் கேள்விப்பட்டிருந்தனர். போய்விட்டு வாருங்களேன் என அவர்களது கணவன்மார்கள் பெரிய மனதுடன் வீட்டிலிருந்து விடுதலை கொடுத்திருந்தனர். சமையல், வீடு என்ற பொறுப்புகளிலிருந்து சில நாட்கள் ஓய்வு. அத்துடன் கோவிலை தரிசித்த புண்ணியம் விடுவானேன். அவர்களும் கோஷ்டியில் சேர்ந்து விட்டனர். டாக்டர் ரேவதி பல ஆண்டுகளாக சாய்நாதனை ஆராதிக்கிறவள். அவரது அற்புத சக்தியில் தீவிரமான நம்பிக்கை உடையவள். எத்தனையோ தடவைகளில் கணவருடன் அவள் சீரடிக்கு யாத்திரைக்கு சென்றிருக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அவளது கணவர் மாரடைப்பில் மறைந்து போனார். அதற்கு பின்னர் அவள் வேலையும் வீடுமாகவே இருந்துவிட்டாள். சில தினங்களுக்கு முன்னர் ஒரு நாள் விடியற்காலை கணவனுடன் சீரடிக்கு கிளம்பியது போன்ற ஒரு கனவு. மேனி பதறி கண்ணில் நீர் வழிய மறைந்து போன தன் இன்னுயிர் கணவனை நினைத்தபடி எழுந்து உட்கார்ந்தாள். அருகில் மேஜை மீது சட்டத்திற்குள் அடங்கியபடி புன்னகைத்துக் கொண்டிருந்த அவரது படத்தை உற்று பார்த்தாள். 30 வருடம் அவருடன் நடத்திய தாம்பத்திய வாழ்க்கையில் நெஞ்சத்தை விட்டு அகலாத இனிய நினைவுகள் நீர் சுனை போல குபுகுபு என்று பொங்கி வர அவள் உணர்ச்சியிலே ஆடிப்போனாள். அவர் இறந்துவிட்டால் என்ன? அவர் விட்டுப்போன நினைவுகள் நெஞ்சோடு ஒட்டி கொண்டிருக்கின்றனவே. அவைகளே துணையாக அவள் மீண்டும் ஒரு முறை சாய்நாதனை தரிசிக்க புறப்பட்டால் என்ன? கேள்விக்கு பதிலாக அவளும் புறப்பட்டு விட்டிருந்தாள். அந்த பெரிய பங்களாவின் அலங்காரமான பூஜை அறையில் வேலைக்காரி ஏற்றி வைக்கும் விளக்கெதிரே நின்று சற்று நேரம் வணங்குவதுடன் சரி. சீதாவிற்கு கோவில் என்றோ திருவிழா என்றோ வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டு அகல முடியாத அளவு பொறுப்புகள். இத்தனை ஆண்டுகாலம் அவள் தல யாத்திரையின்றி எங்குமே போனதில்லை. இதுதான் முதல் முறை. தெய்வ தரிசனத்திற்கு அவள் தொலைதூரம் கிளம்பி வந்தது. கடந்த 1 வருட காலமாகவே அவளுக்கு உடலிலே தாங்கொணாத அசதி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்ததை ஒழிய குறையவில்லை. நாளுக்கு நாள் வயதும் அதிகரிக்கிறது. அசதியும் அதன் காரணமாக இருக்கலாம் என ஆரம்பத்திலே அசட்டையாக உதறிவிடத்தான் செய்தாள். ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே உறுத்தி கொண்டிருந்த அந்த நினைவை, வேதனையை அவளால் உதறவே முடியவில்லை. சாப்பாட்டில் நாட்டம் குறைந்தது. ஒப்புக்காக மற்றவர்களுடன் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்தாள். ஒரு பிடி எடுத்து வாயில் வைத்தாலும் தொண்டையை அடைக்கும் ஒரு பயங்கர உணர்வு. இரவிலே நாளடைவில் பால், மோர் என்ற அளவில் உணவு திரவ பதார்த்தமாகிவிட்டது. நுரை ரப்பர் மெத்தை, ஏசி அறை, புரண்டு படுக்க வசதியான அகலமான படுக்கை, தலைமாட்டில் டெலிபோன், அருகே வட்ட சிறு மேஜை மீது தூக்க மாத்திரை, தண்ணீர், கூஜா எல்லாம் இருந்தும் உறக்கமின்றி படுக்கை மீது பலமுறை புரண்டாள். கீழே ஹாலில் இருந்த வெளிநாட்டு கடிகாரம் 1, 2 என்று இன்னிசை பரப்பி மணியடிக்கும் போது எண்ணிக்கொண்டே இரவின் முற்பகுதி முழுவதையும் கழிப்பாள். தன்னையும் அறியாது விடியற்காலை அளவில் சிறு கோழி தூக்கம் கண்களை அழுத்த உறங்கி விடுவாள். அம்மா, குளிக்க எல்லாம் தயாரா வச்சிருக்கு நினைவுபடுத்திக் கொண்டு வேலைக்காரி காவேரி கதவை தட்டி எழுப்பி தொலைத்து விடுவாள். அதற்கு பின் அவசரமாக குளித்து உடுத்தி கொண்டு பூஜை அறைக்குள் படங்களை பார்த்தும் பாராமலும் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு ஒரு இட்டலி, அதற்கு பின் 1/2 டம்ளர் காஃபி என அவசரமாக முடித்து கொண்டு திருவொற்றியூரில் இருந்த தொழிலகத்தை மேற்பார்வையிட ஓட வேண்டும். அங்கிருந்து வேகமாக திரும்பி டவுனில் உள்ள ஆபீஸ் அறைக்கு போக வேண்டும். ஆபீஸ் அறைக்குள் அவள் சென்று அமர்ந்ததும் தலைமை கணக்கர் பின்னாலேயே தொடர்வார். நாள் முழுவதும் அவர் நீட்டும் ஃபைல்களை புரட்டி மூளையை கசக்கிக் கொண்டு கண்காணித்து விட்டு கையெழுத்து இட வேண்டும். அவற்றை இரும்பு கம்பி கூடைக்குள் அடுக்கிவிட்டு பகல் நேரம் பையன் கொணர்ந்து வைத்த டிஃபன் செட்டை திறந்து 2 கரண்டி அளவு சாதத்துடன் மோரை விட்டு பிசைந்து மென்று விழுங்கிவிட்டு ரேவதி கொடுத்த 1/2 டஜன் மாத்திரைகளையும் அத்துடன் விழுங்கி 4 மணி அளவில் ஆபீஸை விட்டு வீட்டிற்கு விரைந்து மாடியில் காலை மாலை பத்திரிகை சூழ சிட் அவுட்டிலேயே நீல வானத்தையும் பத்திரிகையையும் புரட்டி கொண்டு உட்காருவாள். இருட்டியதும் மறுபடியும் தேவைப்பட்டால் ஒரு சுக்கா ரொட்டி, இல்லையேல் பால் அல்லது மோர். 1/2 டஜன் மாத்திரைகள் ஒரே வாயாக விழுங்கிவிட்டு படுக்கையில் புரளும் போது சே, இதென்ன வாழ்க்கை என்ற பயங்கர அலுப்பு நெஞ்சை அடைக்கும். ஐயோ, கடமை தவறிவிட்டோம் என்ற மனசாட்சியின் கூக்குரல். எங்கே போவேன், யாரை கேட்பேன் என்று ஆற்றமாற்றாது எழும் துன்பத்தின் கணம் எல்லாம் அவளை குதிரை பிடுங்கின. பாறாங்கல் போல் குற்ற உணர்வுகள் நெஞ்சை அடைக்க பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த சிரமப்பட்ட போது சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிதாக கோபம் வந்தது. வார்த்தைகளை கொட்ட முடியாமல் மனதிற்குள்ளேயே அடைத்து கொண்டு பொறுமையாக இருக்க முயற்சித்த போதுதான் தலை சுற்றி மயக்கம், நெஞ்சு படபடப்பு என்று அடிக்கடி வரத் துவங்கியது. ஒரு நாள் ஏசி அறையிலேயே அவளுக்கு மயக்கம் வந்துவிட்டது. என்னம்மா, பதறி போனான் ஆபீஸ் வேலையாள் கதிர்வேலு. பல ஆண்டுகளாக அவளது ஆபீஸ்லேயே வேலை பார்க்கிறவன். அரை நிஜாரும் அழுக்கு சட்டையுமாக வந்தவன். இப்பொழுது பேரன் எடுத்து விட்டிருந்தான். வெள்ளை விளையர் என்ற ஆபீஸ் சீருடையில் வரி வரியாக போட்டியிட்ட நரைத்த தலையுமாக கம்பீரமாகத்தான் இருந்தான்.
நெஞ்சு நிறைய நன்றி உணர்வு. ஓடிப்போய் குளிர்ந்த நீரை டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான். ஒரே வாயாக நீரை குடித்தபோதுதான் அவளுக்கு சற்று நிதானம் வந்தது. ஒண்ணுமில்ல கதிர்வேலு, வண்டியை கொண்டு வரச் சொல்லு. மெல்ல எழுந்து அறைக்குள் இருந்த கண்ணாடி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். 3வது மாடி ஜன்னலிலிருந்து பார்த்தபோது தெருவில் மனிதர்கள் ஜான் சானாக குட்டையாகிவிட்டவர்கள் போல் ஜோடி ஜோடியாக நடந்து செல்லும் காட்சி. அலுப்புடன் திரும்பினாள். ஜோடி என்பதன் அர்த்தமே புரியாது 62 வயதை ஓட்டிவிட்டோமே என்ற திகைப்பிலே ஏற்பட்ட அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உனக்கு தனிமைதான் துணை என்று உள்ளத்து உணர்வுகளுக்கு ஒரு கொடும் சிறை தண்டனை விதிக்க அவள் செய்த குற்றம். சில தினங்களுக்கு முன்தான் சீதாவின் பிறந்த நாள் வந்தது. பிப்ரவரி 7ஆம் தேதி அவள் உயிர் பிரியும் வரை மறக்க முடியுமா? அப்போது அவளுக்கு வயது 10. வாய்க்கால் கரையோரம் கொடுக்காப்புளி காய்களை நீலகண்டன் பறித்து கொடுக்க அவளையொத்த வயது பெண்கள் வாரி எடுத்து பாவாடை மடிப்பிலே குவித்து கொண்டிருந்தனர். தருதலை, தடிப்பையல், ஊர் சுற்றி, உதவாக்கரை, துஷ்டன் என பல பெயர்களை வாங்கி கட்டி கொண்டிருந்த அடுத்த வீட்டு அலமேலு அம்மாளின் மகன் நீலகண்டனே அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். 5 வயதிலிருந்து அவளுக்கு அவன் உற்ற தோழன். நிலு, எனக்கு பன்னீர் பூ பறிச்சு கொடுடா நீ. இந்த குடம் கனமா இருக்கு, சித தூக்கிண்டு வாடா. அவள் கேட்டதையெல்லாம் தடை சொல்லாமல் செய்து விடுவான் அவன். அவள் ஒருத்திக்குத்தான் அப்படி உதவியும் செய்வான். மற்ற சிறுமியர்கள் அவனை அடா என்று கூப்பிட்டால் தொலைந்தது, கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். நேத்து முளைச்ச 3 இலை விடல, என்ன போடா வாடான்னு கூப்பிடுற? பல்ல தட்டி பரணியில போடுவேன், ஜாக்கிரதை. ஒருமை விட்டு ஓங்கி தலையில் ஒரு குட்டு குட்டி விட்டு போய் விடுவான். யாரு? அந்த கடங்காரன் நீலுவா உன் தலையில் குட்டினா? வரிந்து கட்டி கொண்டு குட்டுப்பட்டவளின் தாய் சண்டைக்கு வந்து விட்டாலோ அனல் தெரிக்கும் அவன் கண்களில் என்னென்னவோ கேட்க நினைத்து ஓடோடி வந்தவள், ஏண்டாப்பா நீலு, குழந்தைய எதுக்கப்பா அடிச்ச மென்று விழுங்குவாள் பயத்துடன். மட்டு மரியாதையோடு பேச உங்க பெண்ணுக்கு கத்து கொடுங்கோ, இல்லட்டா நாளைக்கு அவ தான் கஷ்டப்படுவா. துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு காலில் தென்பட்ட கல்லை எட்டி உதைத்தபடி மிடுக்காக சென்று விடுவான். 15 வயதிலேயே பயல் அந்த வட்டாரத்து மனிதர்களின் கண்களில் ஒரு பயங்கரவாதியாகத்தான் தென்பட்டான். ஊருக்கே தெருவிற்கே நியாயம் வழங்கும் மிராசுதார் பணப்பசையுள்ள நடேசன் கூட அவனை பற்றி உள்ளூர நடுங்கினார். அந்த நீலு அவளுக்காக நல்ல முற்றின வெடித்து சிவந்திருந்த கொடுக்காய்ப்புளி காய்களை பறித்து போட்டு கொண்டிருந்தான். சீதா, அடி சீதா, வீட்டுக்கு வா. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணாவின் குரல் சீறியது. திகைத்து போன சீதா பாவாடையை முழங்கால் வரை இழுத்து போட்டுக்கொண்டு அவன் பின்னால் வீட்டிற்கு ஓடினாள். பாவி பெண்ணே, எங்க தலையில் கல்ல போட்டு விட்டியேடி. அம்மா தலையில் அடித்துக்கொண்டு அவளை பார்த்து ஓங்கி அழுதபோது அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பாவாடை மடிப்பிலே மூட்டையாக சுமந்திருந்த காய்கள் நாலாப்புறமும் சிதற அவள் கூடத்து நடுவிலே வந்து நின்றாள். அக்ரஹாரத்து பெண்கள் அத்தனை பேரும் அந்த சின்னஞ்சிறு வீட்டில் கூடியிருந்தனர். உன் தலையெழுத்து இப்படியாச்சே என்று கூவி அழுது ஒப்பாரி வைத்தபடி கோடி விட்டு பாட்டி அவளை அணைத்து கொண்டபோது நடுநடுங்கி விட்டாள். உன் புருஷன் செத்து போயிட்டாண்டி, அங்கலாய்த்தாள் ஒருத்தி. இப்படி ஒரு துக்குரி பொண்ணு பிறந்தாளே, சபராஞ்சித கோள்களுக்கு. இழுத்துண்டு போய் தலையில 2 குடம் ஜலத்தை கொட்டுங்கோ, யாரோ அதட்டினார்கள். அவளை பரபரவென ஒருத்தி இழுத்து கிணற்றடியில் உட்கார வைத்தாள். பச்சை தண்ணீர் சில்லென மேலே விழுந்தபோது உடல் விடவடக்க, ஐயோ என்னை விடுங்கோ என்று அவள் அலறிய அலறல் 8 வீடுகளுக்கு அப்பால் எதிரொலித்தது. எத்தனையோ இரவுகள், அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த திகில் நிறைந்த காட்சி கனவில் வந்து, ஐயோ அப்பா என்று அவள் அலறி துடித்து எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள். உடல் முழுவதும் வியர்வை கொப்பளிக்க, நெஞ்சு தடரவென துடிக்க, நடுங்கியபடி விளக்கை போட்டுவிட்டு, ஓ கனவுதானா என்று உணர்வதற்குள் ஒரு சித்திரவதையே அனுபவித்து விடுவாள். அப்படி மனதில் ஆழமானதொரு புண்ணின் தழும்பு, காலத்தினால் மறையாத அடையாளமாக அவளை அவ்வப்பொழுது பின்னோக்கி சென்று பழைய நினைவுகளை எண்ணி பார்க்க செய்தது உண்மைதான். நினைவில் நிழல் போல் நடந்த கல்யாணம் அது. அப்பாவுடனும் அம்மாவுடனும் உறவினர் வீட்டு கல்யாணத்திற்காக அடுத்த ஊருக்கு அவளும் போயிருந்தாள். அங்கேயே திருமண பேச்சு நடந்தது. பந்தக்காலை பிடித்து கொண்டு 4 மூளைத்தச்சி விளையாடி கொண்டிருந்த பச்சை குழந்தையை மனையில் உட்காரச் சொன்னார்கள். உட்கார்ந்தாள். செலவோடு செலவு போகட்டும் என்று சிக்கனத்தை உத்தேசித்து தன் சகோதரி வீட்டு கல்யாணத்திலே அதே பந்தலில் அதே முகூர்த்தத்தில் உறவு விட்டு போகக்கூடாது என்று மனைவியின் ஒன்றுவிட்ட அண்ணன் பிள்ளை 10 வயது சிறுவனுக்கு அவளை கன்னிகாதானம் செய்து விட்டிருந்தார் சபராஞ்சித குருக்கள். ரோஜா மாலை மணக்க சந்தனம் தோய்ந்த கரங்களை முகர்ந்தபடி மகிழ்ச்சியுடன் அப்பா மடியில் சீதா உட்கார்ந்திருந்த போது அந்த சின்ன பையன் அவளது கழுத்திலே தாலி சரட்டை கட்டினான். அது அவளுக்கு ஒரு விளையாட்டாக இருந்தது. அப்போதைக்கு ஒரு வேடிக்கை என எண்ணினாள். எதிர்விட்டு ராமன்
எங்கேயோ புறப்பட்டு கொண்டிருந்தார். தோண்டியில் நீரை முகர்ந்து கொண்டு வாய்க்காலில் இருந்து அவள் தெருவில் நுழைந்ததும் ராமன் தேல் கொட்டிவிட்டது போல் குதித்தார். இந்த பீடை எதிர்பட்டு விட்டதோ இல்லையோ, போன காரியம் உருப்பட்டா போலத்தான் இறைந்து பேசினார் ஆத்திரம் அவர் முகத்தில். சீதா திகைத்து போய்விட்டாள். எல்லா பெண்களைப் போல் வீட்டுக்கு குடிக்க வாய்க்கால் தண்ணீர் எடுத்து வந்தவள் என்ன குற்றம் செய்தாள்? அந்த மனிதர் ஏன் அப்படி ஆவேசம் கூத்தாடுகிறார்? வியப்பும் கோபமும் அழுகையும் போட்டி போட்டு கொண்டு வந்தன. அம்மாவிடம் சொன்னபோது அம்மா படீரென்று தலையில் தானே ஓங்கி அடித்து கொண்டாள். இனி வாழ்க்கை முழுக்க இந்த ஏச்சி தாண்டி அம்மா. காலங்காத்தால வேலையில உன்னை யாரு ஜலம் கொண்டு வர வாய்க்கால் கரைக்கு போகச் சொன்னது? கோபித்து கொண்டாள். அவள் செய்த பிசகென்ன? ஏன் இப்படி பார்த்தவர்கள்லாம் கண்டு மிரண்டு பேசுகிறார்கள்? எவரும் விளக்கம் கொடுக்க முன்வரவில்லை. அந்தி வேளையில் அவள் மற்ற பெண்களுடன் கோவிலுக்கு போவதுண்டு. இப்பொழுதெல்லாம் மற்ற பெண்கள் யாரும் அவளிடம் அதிகம் நெருங்கி பழகுவதில்லை. கண்டும் காணாதவர் போல தலைமறைவாகினர். ஏன் ஏன் தனக்குள்ளேயே கேட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலை வாய்க்கால் கரையில் வேளங்குச்சியை பற்கள் இடக்கில் கடித்துக்கொண்டு வரப்பு மீது எதிர்பக்கமாக வந்து கொண்டிருந்தான் நீலகண்டன். கிணற்றடியில் குளித்துவிட்டு விடியும் முன்பே தண்ணீர் எடுக்க வந்திருந்தாள் சீதா. டே நீலு, வேளங்குச்சியை சட்டென கையில் எடுத்துக்கொண்டு வியப்புடன் திரும்பினான். பாண்டியாட கூட இப்போதெல்லாம் வாசலுக்கே வர்றதில்லையே, ஏன் கேட்டான் அவன். அம்மா தான் இனிமே நான் வாசல்ல வந்து விளையாடப்படாதுன்ட்டா. எதிர் வீட்டு ராமு மாமா நேற்று என்னை திட்டினார். நான் எதிரே வந்தது தப்பாம். ஏண்டா நீலு, நீ சொல்லு. இப்போ திடீர்னு எல்லோரும் என்னை ஏண்டா கரிச்சு கொட்டுறா? நான் என்ன செஞ்சேன்? பற்குச்சியை கோபத்துடன் வீசி அப்பால் போட்டுவிட்டு வாய்க்காலில் இறங்கி வாயை கொப்பளித்து கழுவி கொண்டான் அவன். நீ ஒன்றும் செய்யலை, உங்க அப்பா தான் பிசகு செய்தார். எனக்கு புரியலையே. அந்த பிள்ளைக்கு காசநோய், ஊரே தெரிஞ்ச சங்கதி. உறவும் பணமும் போய்விடக்கூடாதுன்னு உங்க அப்பா உன்னை அவசரமா அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டார். அவன் செத்து போனான். இப்போ நீ விதவி ஆயிட்ட. அப்படின்னா? நீலகண்டன் உதடுகள் துடித்தன. நீ யார் முன்னாலேயும் இனிமே வரக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளில் அவனுக்கு மேலே பேசவே பிடிக்கவில்லை. கண் கலங்க தன்னை பரிதாபமாக பார்த்தபடி நின்ற அந்த பெண்ணை பார்க்கவே அஞ்சியவன் போல மடமடவென மேலே ஏறி வரப்பின் மீது நடந்து மறைந்து விட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்? நீலு கூட சொல்ல மாட்டேங்கிறானே, தவித்தாள் அவள். அன்று மாலை வீடு திரும்பிய அப்பா மிகவும் கோபமாக இருந்தார். முற்றத்திலே காலை கழுவி கொண்டு குரட்டின் மீது உட்கார்ந்தவர், மீனா இங்கே வா, உரக்க அம்மாவை கூப்பிட்டார். கைவேலியை போட்டுவிட்டு ஓடி வந்தாள் அம்மா. இந்த உதவாக்கர பயல் நமக்கு வீணான விரோதத்தை கொண்டு வந்து சேர்த்துருவோம் போல இருக்கே. அலமில் அம்மலை நீ கொஞ்சம் எச்சரிக்கை கொடு. ஆமா சொல்லிட்டேன், உருமினார். நீலகண்டனையா சொல்றேன்? என்ன பண்ணினான்? பானையும் சட்டியும் பண்ணினான். நாள் முழுக்க ஆத்தாரம் விவகாரம் ஏதும் இல்லாம கண்டவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் பேசிண்டு வெட்டி பொழுத போக்குறது போராதுன்னு நம்ம வீட்டு விஷயத்திலையும் தலையிட ஆரம்பிச்சிட்டான். அம்மா விழித்தாள். எதிர் வீட்டு ராமுவை போய் இவன் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான். நான் தான் ஏவி விட்டுருக்கேன்னு நினைச்சு அந்த மனுஷன் கச்சை கட்டிண்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். ஊர்ல 4 பேர் தயவில் வாழறவன் நான். என் பொழப்பில் மண்ணவாரி போட கிளம்பிட்டான் கிராதகன் நீலு. அப்படி என்னதான் சொன்னானாம்? வயசு ஆட்சி ஒழிய உமக்கு விவேகமே இல்லை. பச்சை குழந்தை சீதா, அவள் எதிர்பட்டது அபசகுணம் சொன்னீராமே. எத்தனை திமிர் உமக்கு! உம்ம மகளுக்கு இந்த கஷ்டம் நேர்ந்திருந்தா அப்படி பேச மனசு வருமான்னு கேட்டு விட்டான். இவன் ஏன் தலையில் அட்சதையை போட்டுண்டு நமக்கு வக்காலத்து வாங்க போறான் அடையன்? அவனை சொல்லி குத்தமில்ல. உன் பெண்ணை அடக்கி வைக்க உனக்கு துப்பு இல்லை. சதா அவனோட என்ன பேச்சு? கத்தினார். உள்ளே திரும்பிய அம்மா மூளையில் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த சீதாவின் கூந்தலை பிடித்து இழுத்து ஆத்திரத்துடன் இழுத்தாள். கணவரிடம் எதிர்த்து பேச முடியாத எரிச்சலையெல்லாம் அவள் எப்பொழுதும் குழந்தைகளிடம் காட்டுவது வழக்கம். அந்த தடிப்பயலோட இனிமே பேசின மின்னி முறிச்சிடுவேன். கழுத்துல தான் பாம்பை சுத்திண்டு பிறந்த. சின்ன வயசுல வீணா போயிட்ட. அது போராதுன்னு எங்களுக்கு அவமானத்தை வேற தேடி கொடுக்க புறப்பட்டுட்டியே. வீட்டு வாசப்படி தாண்டின காலை உடிச்சுப்படுவோம் உடிச்சு. அதற்கு பின்னர் அவள் வீட்டுக்குள்ளே சிறையானாள். கன்னத்திலே உருண்ட கண்ணீரை சீதா துடைத்து கொண்டாள். என்ன ஆண்டி, கறி விழுந்துடுச்சா? கேட்டபடியே பார்த்து கொண்டிருந்த பார்பரா கார்ட்லண்டை மூடிவிட்டு அருகில் நெருங்கி வந்தாள் ரங்கையாவின் மூத்த பெண், பிஎஸ்சி இறுதி ஆண்டு மாணவி ரேகா. ஆமாம், ரயில் கறி. சட்டென எழுந்து மெல்ல நடந்து கோடியில் இருந்த வாஷ்பேஷன் அருகே சென்றாள்.
சீதா முகத்தை கழுவி இடுப்பில் தொங்கிய கைக்குட்டையால் துடைத்தபடி மேலே தெரிந்த கண்ணாடியில் பார்த்தாள். அங்கும் இங்குமாக ஒன்றிரண்டு இழைகள், நரையோடிய கூந்தல், லேசாக சுருக்கம் விழுந்த முகமும் மென்மையான பார்வையுமாக கண்ணாடிக்குள் தெரிந்த சீதா சட்டென புகைப்படலத்துக்குள் மறைந்தாள். பளிச்சென நெற்றியிலே குங்குமம் பொட்டை வைத்துக்கொண்டு திருட்டுத்தனமாக அழகு பார்த்துவிட்டு அம்மாவின் காலடி ஓசை கேட்டு பரபரப்புடன் அதை அழித்துவிட்டு வெறுமையான நெற்றியை ஏக்கத்துடன் பார்த்து சிறுமி சீதா கண்ணாடிக்குள் தெரிந்தாள். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. இதென்ன பலவீனம்! கொஞ்ச காலமாகவே கடந்து போன கசப்பான நினைவுகளிலே நீந்தி கொண்டு தனக்காகவே பரிதாபப்படும் கோழை மனம். சேச்சே! தன்னையே கடிந்து கொண்டு அவள் ஒரு வேகமாக தன்னிடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தடக் தடக் என்று தண்டவாளம் நாதமிசை வண்டி வேகமாக பறந்து கொண்டிருந்தது. அதே வேகத்தில் மலைத்தொடர் எதிர்ப்புறமாக நகர்வதை கவனித்த ரங்கையாவின் இளைய மகள் நிஷா BA மாணவி மடியில் பிரித்து வைத்து கொண்டிருந்த சினிமா பத்திரிகை மூடிவிட்டு, ஆண்டி, அது என்ன மேற்கு தொடர்ச்சி மலையா என்று கேட்டாள். அப்படித்தான் நினைக்கிறேன். ரொம்ப அழுத்தி கேட்காதே. பூகோளத்தில் நான் ரொம்பவும் வீக், சிரித்தாள் சீதா. டாக்டர் ரேவதி ஆண்டி சொல்லியிருக்காங்க, நீங்க லிட்ரேச்சரில் ரொம்ப கெட்டிக்காரங்களாம். ஏன் ஆண்டி? இஸ் திஸ் ஃபேஸ் தட் பாண்ட் தி டாப்லெஸ் டவர்ஸ் ஆஃப் இலியம். இது எங்கே வருது? நான் படித்து எத்தனை காலமாயிட்டுது. இப்போ போய் குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறியே, இது நியாயமா? தூக்கி வழிந்து கொண்டிருந்த பாட்டி பெருந்தேவி உள்பட எல்லோரும் சிரித்தனர். அப்பொழுதுதான் மரகதம் கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 12:30. எல்லோரையும் கூப்பிடுங்க, என் பிசிபேலா மூட்டையை அவிழ்க்கப் போகிறேன், வேடிக்கையாக கூவினாள். பகல் பொழுதும் சீதாவால் மற்றவர்களைப் போல சாப்பிட முடியவில்லை. ஒரு வாய் தயிர் சாதத்துடன் மீதியை பொட்டலனத்துடனே ஜன்னல் வழியே வீசி எறிந்து விட்டாள். பிற்பகல் டிஃபன் வேலையின் போது சரோஜாவின் ஓமப்பொடியையும் மைசூர் பாகையும் எல்லோரும் ரசித்தனர். ஆனால் சீதாவால் ஒரு சிறு வில்லலை கூட வாயில் போட முடியவில்லை. இரவு சுக்கா ரொட்டியுடன் சாப்பாட்டு மூட்டையின் அளவு குறைந்தது. எல்லோர் வயிறும் நிறைந்து விட்டது. அத்துடன் உறக்கமும் தொடரவே நடுப்பலகையை தூக்கி மாட்டிவிட்டு அவர்கள் படுக்கையை விரிக்க ஆரம்பித்தனர். ரங்கையா அடுத்த பகுதி மேல் பலகையில் ஏறிக்கொண்டவர் சில நிமிடங்களில் நித்ராதேவி வசப்பட்டு விட்டார். ஆளுக்கு ஒரு கதை புத்தகத்துடன் மேல் பலகை மீது படுத்திருந்த ரேகாவும் நிஷாவும் எதிரும் புதிருமாக படுத்துவிட்டனர். கொஞ்ச நேரத்தில் படிக்க முயற்சித்து முடியாமல் விளக்கை அணைத்துவிட்டு போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தனர். டாக்டர் ரேவதிக்கு அளவுக்கு மீறிய களைப்பு. கீழ்ப்பலகையில் சீதாவிற்கு எதிரே பலகையை விரித்தவள், விடியற் காலை 4:15க்கு மன்மாட் ஸ்டேஷனில் வண்டி நிற்கும். தூங்கி கோட்டை விட்டுடாதீங்க. யாரு முழிச்சுண்டாலும் மற்றவங்களை எழுப்ப மறக்காதீங்க. ஏன்னா 20 நிமிஷம்தான் வண்டி அங்கே நிற்குமாம். நம்ம பொருள்களை தூக்கிண்டு சட்டுன்னு இறங்கணும் என்று எச்சரித்து விட்டு கண்களை மூடி படுத்தாள். சில வினாடிகளில் ஆழ்ந்த உறக்கம் அவளுக்கு. நடைபாதைக்கு மேல் கூரையில் நீல விளக்கின் லேசான ஒளி, ஜன்னல் வழியே வீசிய குளிர் காற்று உடலை நடுக்கியது. போர்வையை தலைவரையில் இழுத்து விட்டு கொண்டாள் சீதா. உறக்கம் வர மறுத்தது. அது சமயம் வேறு பகுதியிலிருந்து கழிவு அறைக்கு போய்விட்டு திரும்பிய ஒரு பெண்ணின் மீது அவள் பார்வைப்பட்டது. திக்கென்ற பயங்கர உணர்வில் சட்டென கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். தலையை மழித்து கொண்டு முக்காடிட்டு உடல் முழுவதும் வெள்ளை புடவை போர்த்தி கொண்டு சென்ற அந்த பெண்மணியைப் போலத்தான். உடலெல்லாம் நடுங்க கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரை அவள் சமாளித்தாள். எதிரே படுத்திருந்த டாக்டர் ரேவதியை உற்று பார்த்தாள் சீதா. 2 குழந்தைகளின் தாயாக நிறைவுடன் வாழ்ந்தவள் ரேவதி. கொஞ்ச காலத்திற்கு முன்னர் தான் விதவையாகிவிட்டவள். நெற்றி பொட்டையும் கூந்தலில் சூடிய மலரையும் அவள் ஒதுக்கிவிடவில்லை. என் கணவர் பெண்கள் மேற்கொள்ளும் விதவை கோலத்தை வெறுப்பவர். அவருக்கு பிடிக்காததை அவர் இறந்த பின்னர் நான் ஏன் ஏற்க வேண்டும்? எப்பொழுதும் போலவே இருக்கிறேன் என்று விளக்கம் கொடுத்தாள். அவள் இந்த காலத்து புரட்சி மனப்பான்மை கொண்ட பெண். முக்காடிட்டு கொண்டு சற்று முன் சென்ற பெண்மணி பழங்காலத்து கொள்கைகளில் ஊறி போனவள். அந்த பெண்ணைப் போலவேதான் சீதாவும் இருந்திருக்க வேண்டியவள். அந்த கோலத்திலிருந்து அவள் தப்பினாலே அதை நினைத்தாலே பதைபதைத்தது அவளுக்கு. ரங்கையாவின் தாயும் விதவைதான். ஆனால் தலைமுடியை சீவி கோடாலி முடிச்சிட்டு கொண்டிருந்தாள். வெளிர் நீலப்புடவையும் வெள்ளை ரவிக்கையும் உடுத்தியிருந்தாள். இவளது வெறும் கழுத்தும் விபூதி பூசிய நெற்றியும் தான் விதவை என்பதன் அடையாளங்கள். சீதா வேண்டாம் என்ற வைராக்கியத்தில்தான் பூவை துறந்து விட்டிருந்தாள். மற்றபடி நெற்றியில் மிகச் சிறிய அளவில் கருப்பு சாந்து போட்டு, கழுத்தில் மெல்லிய சங்கிலி, காதுகளில் வைரக்கம்மல், இடது கையில் கடிகாரம், வலது கையில் வளையல்கள், இடையே கனமான காஞ்சிபுர பட்டு சேலை, அதே நிறத்தில் ரவிக்கை என்று அந்தஸ்திற்கு ஏற்ற அலங்காரத்தில் இருந்தாள்.
ஆபீஸ் அறையின் வாசலில் மிஸ் சீதா என்ற பெயர் பலகையை படித்தவர்களுக்கு கல்யாணமே ஆகாமல் காலத்தை ஓட்டிவிட்டவள் என்ற எண்ணத்தைத்தான் அது கொடுத்தது. தன் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம், அதனால் ஏற்பட்ட திடீர் திருப்பம் எல்லாவற்றையும் அவள் ஒளிவு மறைவின்றி தன் சிநேகிதி டாக்டர் ரேவதியிடம் சொல்லியிருந்தாள். அதனாலேயே அன்று அவளுக்கு மயக்கம் வந்தபோது வண்டியில் ஏறி நேரே ரேவதியின் மருத்துவமனைக்கே போய்விட்டாள். டாக்டர், என்னை நல்லா பரிசோதிச்சு பாருங்க. எனக்கு ஏன் அடிக்கடி இப்படி ஒரு மயக்கம்? ரேவதி உடனடியாக பரிசோதித்தாள். திருப்தி அடையவில்லை. இசிஜி, இரத்த பரிசோதனை முதலிய சகல பரிசோதனைகளுக்கும் அவளை உட்படுத்தினாள். இருதய வியாதி நிபுணரிடம் அவளை அழைத்துச் சென்று அவரது ஆலோசனையும் கேட்டு வந்தாள். தன்னை பற்றியே சிந்தித்து உணர்ச்சி வசப்படுவதால் தற்காலிகமாக இரத்த அழுத்தம் மேலோங்கி போகிறது. அதனால்தான் மயக்கம், மற்றபடி உடலில் வேறு ஒரு கோளாறும் இல்லை என்று முடிவு தெரிவித்தாள். ஆமாம், உன் மனசுல அப்படி என்ன வருத்தம் சீதா? ரேவதி பல முறை வற்புறுத்தும் போதெல்லாம் அவள் கண்களிலிருந்து பொலபொலவென நீர் கொட்டியது. அட, இதென்ன, இந்த வயதில் குழந்தையைப் போல கடிந்து கொண்டாள் ரேவதி. வயது காலத்தில் 2வது குழந்தை பருவம் வந்து விடுகிறதல்லவா? முந்தா நாள் என் பிறந்த நாள். அதை நான் நினைக்காம இருக்க முடிவதில்லை. நினைத்தாலும் நெஞ்சு வெடிக்கிறது. ஏன்னா, என் பிறந்த நாள் அன்னைக்குத்தான் நான் விதவை ஆனேனாம். துன்ப சிந்தனையை, வேதனையை தரும் நாளை நான் மறக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அதே நாளில் கனிவுடன் நேசித்த என் நண்பனது நினைவு வந்து நெஞ்சை நெகிழச் செய்கிறது. மறக்க விரும்பாமல் தவிக்கிறேன். ரேவதி ஆதரவு ததும்பும் கண்களுடன் சீதாவை பார்த்து கொண்டிருந்தாள். நீலுவை பற்றி சொல்லியிருக்கிறேன் இல்லையா டாக்டர்? அவனுக்கு அப்போ வயது 20 இருக்கும். எனக்கு வயது 14 ஆகிவிட்டது. அவனோட பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருந்ததற்கு பின்னால் நான் வெளியில் எங்கேயும் போறதில்ல. ஒரு பிப்ரவரி 7ஆம் தேதி என் பிறந்த நாள். இங்கிலீஷ் தேதிப்படிதான் ஜென்ம நட்சத்திர கணக்கெல்லாம். அம்மா தான் பார்ப்பாள். எனக்கு எப்பொழுதுமே அதை பற்றி அக்கறையே இல்லை. அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ கோவிலுக்கு போக அனுமதி வாங்கிவிட்டேன். சாயங்கால வேலை. கோவிலுக்கு போன சமயம் கூட்டமும் அதிகமாக இருக்கவில்லை. பாவாடையும் தாவணியுமாக வெறும் நெற்றியோடு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச என்ன சில வெறிச்சு பார்த்தார்கள். மனசுல வேதனையும் பயமும் போட்டி போடுது. சீதா சற்று நேரம் துயர சிந்தனையில் ஆழ்ந்து போனாள். டாக்டர் ரேவதி பச்சாதாபத்துடன் தோழியை பார்த்தாள். நீலுவை அங்கே பார்த்தியா? சீதா நிமிர்ந்தாள். நீலு சற்று தொலைவில் மதில் சுவர் பக்கமா நின்னுண்டு இருந்தான். அவனை பார்க்காத மாதிரி உள்ளே போய் சுவாமியை தரிசித்து விட்டு வந்தேன். வெளியே வந்தப்போ அவன் அங்கே இருக்கல. சீதான்னு குரல் மட்டும் கேட்டது. திகைச்சு போய் திரும்பினேன். கோவில் மதில் பக்கத்து செண்பக மரத்திலிருந்து அவன் இறங்கி வந்தான். மேல் துண்டு நிறைய செண்பகப்பூ. எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? இதை தொடுத்து தலையில் வச்சுக்கோன்னு அள்ளி 2 கைகளிலும் நிறைச்சான். எனக்கு ஓன்னு அழணும் போல இருந்தது. துக்கம் நெஞ்சை அமுக்கித்து. சீதா லேசாக விம்மினாள். ரேவதி தோழியின் தோள் மீது ஆதரவாக கையை வைத்தபடி, மனசை திடப்படுத்திக்கோ, பழசு நினைச்சு கலங்கவே கூடாது என்றாள் கண்டிப்புடன். சீதா கண்களை துடைத்து கொண்டாள். மீண்டும் தொடர்ந்தாள். நான் இனிமே தலையில பூ வச்சுக்கப்படாதாம். நீலுவின் கண்களில் கனல் பறந்தது. எவன் சொன்னவன்? அவன் பல்ல விடிச்சு கையில கொடுக்கறேன். உன் மனசை ஊனமாக்கிட்ட நாள் இதுன்னு எனக்கு தெரியும். அதுக்குத்தான் சொல்றேன். நீ அதை எதிர்த்து தலை நிறைய பூ வச்சுண்டு ஜம்முன்னு இருக்கணும். நீலு, கோவில் மரத்து பூவாச்சே, சிவன் சொத்து குல நாசமாகிவிடுமோ? அவன் உறக்க சிரித்தான். ஆண்டவன் தன் அன்பர்களுக்கு அருளை வாரி வாரி கொடுக்க காத்துட்டு இருக்கும்போது கேவலம் பூவை பறிச்சா கோவிச்சுக்குவான்னு நினைக்கிற? ஹசடு, இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. நீலு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதுடா. அழுகையுடன் தடுமாறினாள் சீதா. எனக்கு கூடத்தான் உன்னை பிடிக்கிறது. அதனால்தான் உன்னை யாராவது இம்சை பண்ணினா கோபம் பத்திண்டு வர்றது. சீதா முடிக்கவில்லை. போதும், எனக்கு புரிகிறது. நீலுவை பார்க்கணும், அவனுக்கு உதவணும்னு ஒரு ஆசை உன் மனசுல வேரூன்றி இருக்கு. எங்கே போனானோ, என்ன அவஸ்தைப்படுறானோன்னு பயத்துல நீ பதட்டம் அடைகிற, பயப்படுற, உணர்ச்சி வசப்பட்டு போற. உன்னோட கூட உன் உறவினர்கள் எல்லோரும் இருந்தாலும் நீ தனியா இருக்கிற உணர்வில் தவிக்கிற. உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. உனக்கு வியாதி இல்லை, மனசில் உணர்ச்சியின் கொந்தளிப்பு. இதுக்கு மருந்து நல்ல ஓய்வு, வேலை, வியாபாரம், இதிலிருந்தெல்லாம் விடுதலை தேவை. ஒரு காரியம் செய்யேன். நான் சீரடிக்கு கிளம்ப உத்தேசித்திருக்கிறேன். என்னோடு புறப்படேன், டாக்டர் ரேவதி கூறினாள். சீதா தலையாட்டினாள். அவள் வெளியூர் பயணம் செய்ய போவதை கேட்டதும் அண்ணன் மகன் மித்ரன், அவர்களது இன்டர்நேஷனல் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் நிறுவனத்தின் மேனேஜர், அவன் முகம் கடுமையாகிவிட்டது. ஆண்டி, நானும் லல்லியும் கொடைக்கானலுக்கு போக இருக்கிறோம். நீங்களும் கிளம்பிட்டா? அவளுக்கு தாங்க முடியாத கோபம் வந்துவிட்டது. இத்தனை வருஷம் மாடாக இந்த நிறுவனத்துக்கு உழைச்சேன். எதுக்காக? யாருக்காக? 2 நாள் நான் இல்லட்டா குடியா முழுகிடும். கத்திவிட்டாள். மித்ரன் சுதாரித்து கொண்டான். அவளுக்கு பிற்காலம்
அத்தனை சொத்திற்கும் அவனல்லவா வாரிசு. வீண்வாதம் விபரீதமாகிவிட்டால் அவனுக்கும் அவன் பிள்ளை செல்வங்களுக்கும் நஷ்டம் சம்பவித்து விடுமே. அதுக்கு சொல்லல, ஆபீஸை கவனிக்க உதவி மேனேஜர், தொழிற்சாலைக்கு சூப்பர்வைசர் இருக்கார். 10 நாள் வெளியூருக்கு நீங்களும் நானும் போனால் கூட அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் வீடு, அதை பத்தித்தான் கவலைப்பட்டேன் இழுத்தான். வீடு வரைதாண்டா உறவு, சிரித்தாள் சீதா. போகறச்ச தலையிலா கட்டிண்டு போக போறேன், அதை வேலையாட்கள் பார்த்துக்கட்டும் என்று முடித்தாள். தன்னை சுற்றி தன் தயவிலேயே வாழ்ந்து கொண்டு தாங்கள் அவளுக்கு இன்றியமையாதவர்கள், தாங்கள் இல்லையேல் அவளால் தனியாக வாழ முடியாது என்ற ஒரு நிலையையும் உருவாக்கி கொண்டு அவளை ஒட்டி கொண்டிருந்த புல்லுருவிகள் போன்ற உறவினர்கள் பட்டாளத்தை அவள் வெறுத்தாள். அடிநாளில் அவள் சிரமப்பட்டு முன்னுக்கு வர முயன்ற சமயம் அவளை பார்க்கவே வெட்கப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு போன அண்ணா சுந்தரமூர்த்தி பின்னர் தன் குடும்பத்தோடு உள்ளே வலிய வந்து புகுந்து கொண்டு விட்டார். ஆச்சாரத்தின் சிகரமான அவளது பெற்றோர்கள் கிழிந்த வேட்டியும் அழுக்கு புடவையுமாக வயது காலத்தில் தள்ளாடி கொண்டு அவள் தயவை தேடிக்கொண்டு வரவில்லையா? அவள்தானே மகனுக்கு மகனாக ஆண் பிள்ளை போல் அவர்களை காப்பாற்றி முடிவில் அவர்களை கரை சேர்த்து விட்டவள். அண்ணாவும் போய்விட்டான். அவன் பிள்ளையாச்சுதே என்று அவனை படிக்க வைத்து என்ஜினியராக்கி தான் ஆரம்பித்த நிறுவனத்திலே வேலை கொடுத்து பதவி தந்து தன் பங்களாவிலேயே தங்க வைத்து கல்யாணம் செய்து வைத்து கூடவே காப்பாற்றியதற்கு அவளுக்கு கிடைத்த பலன்? பெரிய இடத்து படித்த பெண் என்று லலிதா அவளை என்றுமே மதித்ததில்லை. அவர்களது குழந்தைகளான ரதி, திலீப் இருவரும் இளைய தலைமுறையினர். டீனேஜ் குழந்தைகள். வயதானவர்கள், கிழவர்கள், நரைத்த முடிக்காரர்கள், நோயாளிகள் ஆகியவர்களை கண்டாலே வெறுத்து ஓடிவிடும் சுயநலவாதிகள். தங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கும் உரிமை பட்டயத்தில் எழுதி வைத்திருப்பது போன்ற எண்ணம். சீதாவிடம் சிறிதளவு கூட மதிப்பு கிடையாது. குழந்தைகள் அவர்கள் பிசாசுகள். அப்படித்தான் எண்ணினாள் சீதா. சில மாதங்களுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவம் அவளுக்கு மெத்த அதிர்ச்சியை தந்திருந்தது. அவள் அப்பொழுதுதான் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பியிருந்தாள். களைப்புடன் பிரிஃப்கேஸை தூக்கி கொண்டு பின்னால் வந்த டிரைவர் அதை முன்னரே மேஜை மீது வைத்துவிட்டு நகர்ந்தான். சமையல்காரன் சங்கரன் விரைந்து வந்தார். கொஞ்சம் சூடாக காப்பி கொணரட்டுமா? மத்தியானம் டிஃபனுக்கு தேவை பண்ணினது இருக்கு. ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் ஜில்லுன்னு ஜலம் கொண்டு வாங்கும் உத்தரவிட்டு விட்டு உள்ளே பார்த்தாள். லலிதாவை காணவில்லை. அநேகமாக அந்தி வேளைகளில் அவள் வீட்டில் இருப்பதில்லை. காரை தானே ஓட்டிக்கொண்டு கடைகளுக்கோ சபா கச்சேரி தோழிகள் வீடுக்கோ என்றோ எங்கேயோ போயிருப்பாள். ஆபீஸ் முடிந்ததும் மித்திரனும் நேரே வீடு திரும்புவதில்லை. கண்கள் சிவக்க தள்ளாடியபடி இரவு வெகு நேரம் கழித்தான் வருவான். கேட்டால் வியாபாரத்தை விருத்தி செய்ய வாடிக்கையாளர்களுடன் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று விவாதிப்பான். பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்றால் கண்ட பழக்கங்களை கை கொள்ள வேண்டும் என்பது விதியா? கேட்க நான் துடிக்கும். ஒழியட்டும், நமக்கென்ன என்ற விரக்தியிலே வாயை மூடிக்கொள்வாள். ரதியும் திலீப்பும் தான் வீட்டில் இருப்பார்கள். ஊரில் உள்ள அத்தனை அசிங்கம் பிடித்த கதை புத்தகங்களும் அவனது அரைமேஜை மேல் இருக்கும். ரதிக்கு நிறைய தோழிகள். டெலிஃபோனை மாடிக்கு திருப்பிவிட்டு நகத்தை கடித்துக்கொண்டே தோழிகளுடன் மணிக்கணக்கில் டெலிஃபோனில் பேசி கொண்டிருப்பாள். இப்படிப்பட்டதொரு குடும்பத்திற்கு உழைத்து ஓடாக தேய்வானேன்? இடையிடையே அவளுக்கு கோபம் வரத்தான் செய்தது. ஆனால் ஆழ மணலுக்குள் புதைந்துவிட்ட கால்களை இழுக்க முடியாதது போன்ற ஒரு பதட்டம். அவள் கார் ஓசை கேட்டு அபூர்வமாக ரதியும் திலீப்பும் அன்று கீழே இறங்கி வந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் இருவரும் சற்று தயங்கினர். திலீப் அருகில் வந்தபோது சிகரெட் நாற்றம் குப்பென முகத்தில் வந்து மோதியது. வீட்டிலும் திருட்டுத்தனமாக அவன் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்து விட்டான். கண்டிக்க வேண்டிய பெற்றோர்கள் இருவருமே ஆளுக்கு ஒரு மூலையாக வெளியில் அலைந்து கொண்டிருந்தார்கள். அவனை சீர்திருத்துவது யார்? வெறுப்புடன் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உங்களை தேடிக்கொண்டு ஒரு கிழவர் வந்தாரு. திலீப் வார்த்தைகளுக்காக எங்கேயோ பார்த்தாள். ரொம்ப டர்ட்டியா இருந்தார். குளிச்சு 1 மாசம் இருக்கும் போல. ஒரே அழுக்கு. சோபாவில் கூட உட்கார சொல்லல. ரதி தொடர்ந்தாள். காலில் கூட ஏதோ ஒரு கட்டு. எனக்கு பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துட்டது. சீதாவின் நெஞ்சு காரணமின்றி படபடுத்தது. மேலெல்லாம் வியர்வை வெள்ளம். மயக்கம் வந்துவிடும் போல் ஆடிப்போனாள். அருகில் இருந்த சுவரை ஆதாரமாக பிடித்து சாய்ந்தபடி என்ன வேணும்னு கேட்டியா என்றாள். வெறுமனே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு அந்த கிழம் முணுமுணுத்தது. எனக்கு ரொம்ப சந்தேகமாயிட்டது. காசிக்கு போகிறேன், தர்மம் கொடுங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் என்ன செய்யறது? இல்லாட்டி பேரன் படிக்க உதவி செய்யுங்கன்னாலாம் கேட்கும்னு தோணித்து. அதனால் நீங்கள் இல்லை, வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிவிட்டோம் முடித்தான் திலீப். அடப்பாவுமே, பொய்யா சொன்னீங்க? அந்த கிழவர் கூட அப்படித்தான் சொன்னார். ஏன் பொய் சொல்கிறீங்க? ஊரில் தானே அந்த அம்மா இருக்காங்கன்னு ஆஃபீஸிற்கே ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் வரேன்.
எப்ப வீட்டுக்கு வருவார்னு நிஜத்தை சொல்லக்கூடாதுன்னு அழுத்து கொண்டார். நீங்க யாருன்னே சொல்லாம எங்களையே கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்களே என்ன? நீலுன்னு சொன்னா சீதாம்மாளுக்கு தெரியும். வெறுமனே பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். இந்த வயசுல எனக்கு என்ன வேணும்னு தானே பேசிண்டு கழிய ஊன்றி கொண்டு கிழவர் போயிட்டார் என்றாள் ரதி. அப்புறமா ரதி அக்கா வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் நின்ன இடத்துல வராந்தாவிலெல்லாம் பினாயில் விட்டு கழுவி துடைக்க சொன்னாள். ரொம்ப அழுக்கு பிடித்த மனுஷன். அவர் கிழிசலும் தலையும் பார்க்கவே வாந்தி வந்துட்டது. திலீப் கூறிவிட்டு மாடி பக்கம் ஓடிவிட்டான். ரதி உள்ளே வேகமாக சென்று மறைந்தாள். வாயில் வராந்தாவிற்கு வந்த சீதா சற்று முன் கழுவி ஈரம் காயாத தரையை பார்த்தாள். இன்னமும் பினாயிலின் மனம் லேசாக முகத்தில் மோதியது. அடப்பாவிகளா, என்ன காரியம் செய்துட்டீங்க? அலறி அழ வேண்டும் போல் துயரம் பொங்கியது. தலை சுற்றி மயக்கமே வந்து விடுவது போல கண்கள் இருண்டன. மெல்ல வராந்தா தூணை பிடித்தபடி அப்படியே உட்கார்ந்தாள். நீ நின்ன இடத்துல மலர் தூவி வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டவள் நான். அதுகள் அறியாத அசட்டு குழந்தைகள். மன்னிச்சுக்கோ நீலு, மன்னிச்சுக்கோ. மனம் புலம்பியது. அவன் நின்றதாக சொன்ன இடத்தை மெல்ல தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். எத்தனையோ காலமாக தேடிக்கொண்டிருந்தவன். வாசல் வரை வந்தவன். அவனை விட்டுவிட்டோமே. எங்கே போயிருப்பான்? அவன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? அவளை பற்றி என்னவெல்லாம் எண்ணி மனம் புழுங்கி வெளியேறியிருப்பான். ஐயோ நீலு, உன்னை பார்க்கணும்னு இத்தனை காலமா நான் தேடாத இடமில்லை. நீ நம்புவியா நீலு? நீலு, அவள் உள்ள மௌனமாக ஓலமிட்டு அழுதது.